வணக்கம். உங்கள் ரமேஷ் பேசிட்டு இருக்கேன். திருமலா லேட்டஸ்ட் அப்டேட்ன்னு பார்த்தோம்னா, திருமலா ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா, கிரவுட் ரொம்ப ஹெவியா இருக்கு. நேத்து காலையிலேருந்தே கிரவுடுன்றது அதிகமா இருந்திருக்கு. திருப்பதில பார்த்தோம்னா, பூதேவி காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு நைட் 12 மணிலேருந்து இஷ்யூ பண்றாங்கல்ல மிட் நைட்டு. ஸோ நேத்து காலையிலேருந்தே ஹெவி கிரவுட் இருந்திருக்கு. ஸோ நேத்து ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா, சர்வதர்ஷனம் அதாவது எந்த டோக்கன் இல்லாம போற சர்வதர்ஷனத்துக்கு 5 கிலோமீட்டர் வரைக்கும் கியூ லைன் இருந்திருக்கு. ஸோ 5 கிலோமீட்டர்ன்றது இது வந்து சம்மர் சீசன்ல ஹாலிடேஸ் வந்து எண்டிங் ஸ்டேஜ் இப்போ. ஹாலிடேஸ் எல்லாம் முடிய போகுது. ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓப்பன் ஆக போகுது. ஸோ நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் மேக்ஸிமம் இன்னும் ஒரு 10 நாள் அவாய்ட் பண்ணுங்க வர்றதுக்கு. அதாவது இது ஜூன் மாதம்ல, ஜூன் எண்டு வரைக்கும் விட்டுருங்க. ஜூலை மாதத்துல பிளான் பண்ணிக்கோங்க. ரொம்ப கஷ்டப்படணும். அதே போல நம்மளுக்கு திருப்பதி அலிப்பிரி ஏரியாவில் இருக்கிற டோல்கேட்ல பார்த்தோம்னா வெஹிக்கிள்ஸ் கூட 1.5 கிலோமீட்டருக்கு நேற்று இருந்திருக்கு. பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அங்கே செக் பண்ணுறாங்கல்ல, அது பார்த்தோம்னா 1.5 கிலோமீட்டருக்கு வெயிட்டிங்ல இருந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் இன்னொரு 10 நாள் அவாய்ட் பண்ணீங்கன்னா ஜூலை மாதத்தில் வர்றதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. அது கூட வீக்கெண்ட்லாம் விட்டுருங்க. ஏன்னா நேற்று பக்தர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவ்வளோ க்ரௌட் இருந்திருக்கு. எப்படியும் ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகாலாம் இன்னொரு 4-5 டேஸில் ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 10 நாள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து பார்த்தோம்னா நீங்கள் டோக்கன்ன்றது ஜென்ரலாக வந்து வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நேற்று வந்து ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த ஏரியாலாம் கூட லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கு கூட இடம் கிடையாது. லாக்கர்ஸ் எல்லாம் ஃபுல்லாகி போச்சு. ஹால்ஸ் எல்லாம் ஃபுல்லாகி போயிட்டு வெளியவே பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர். அந்த காம்ப்ளெக்ஸ் வெளியவே அலிப்பிரி ஏரியாலாம் வெளியெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எங்க இடமே இல்லை. அவ்வளோ க்ரௌட் இருந்திருக்கு நேற்று. ஸோ நேற்று ஸ்டேட்டஸ் வந்து எந்த டோக்கன் இல்லாமல் போகிற சர்வதர்ஷனத்துக்கு 5 கிலோமீட்டருக்கு இருக்குன்றது கவனம் வச்சுக்கிட்டு சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வர்றது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த 10 நாள் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஜூலை மாதத்துலேருந்து நம்ம நார்மலாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சர்வதர்ஷனத்துக்கு டோக்கனுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஜூலை மாதத்தில். அப்படி கிடைக்கலன்னா கூட நம்ம சர்வதர்ஷனம் அதாவது எந்த டோக்கன் இல்லாமல் போன தர்ஷனம் இருந்தால் கூட ஒரு 10 மணி நேரம் 15 மணி நேரத்திலேயே கூட பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் 24லேருந்து 30 மணி நேரம் வரைக்கும் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு இந்த வீக்ல. ஓகேம்மா? ஏன்னா ஸ்கூல்ஸ் வந்து ரீஓப்பன் பண்றது இப்போ எண்டிங் ஸ்டேஜ். இப்போ ஹாலிடேஸ் எல்லாம் முடியுது. அதனால கிரவுட் அதிகமா இருக்கு. ஸோ இது கவனம் வச்சுக்கிட்டு மேக்சிமம் இந்த 10 நாள் அவாய்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இது போல திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம்.